டைலர் ஒரு ஜாக்கெட்டை வெட்டி தைக்கவே இல்ல. இன்னும்ப்பா சுகர் கண்ட்ரோல்ல இருந்துச்சு போல இது. 84 தான் இருக்குது அம்மா. ஒரு ஆளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எத்தனை பேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு தான் சப்பாத்தி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஊர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க. ஒரே ஜாலி தான். ஜன்னல்ல பார்த்து ஓடி வராரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அங்க தெரிஞ்சுதான் அதனால ஓடி வந்து அம்மா பாக்குறோம். போன் பண்ணிட்டு நம்ம போன் நம்பர் எடுத்துட்டு எங்க டெய்லர் அதுக்கு வந்துடலான்ட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்தே வந்துட்டாங்க. உடம்பு இப்ப எப்படி இருக்கு அத்தா? பரவாயில்லையா? வரும்போதே பேக பாத்துட்டு சாப்பிடறதுக்கு பாத்துக்கிறாரு பாரு. வரும்போதே பேக திறந்து ஓபன் பண்ணி பாக்குறீங்க ரெண்டு பேரும். என்னமா ஜெசிதா? அவ்வா ஃப்ரெண்ட்ஸ் அவுல் தான் அவுன்றா. கொடுக்காதீங்க. எவ்வளவு வேர்த்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வந்து. ஜெசிதாக்கு ஜாலி தான். ஆயா வந்துட்டாங்க, அவுல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்பதான் கூட்டா என்ன கடைக்கு. அப்பா வாப்பா அவுல் வாங்கிட்டு வரலாம், அவுல் வாங்கிட்டு வரலாம், அவு வாங்கிட்டு வரலாம், கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அவுல் தான் சாத்துக்குடியா? அதான் சாத்துக்குடியும் சாப்பிடுவா, கமலாப்பழமும் சாப்பிடுவா. வாழைப்பழம் புடவை எடுத்துன்னு வரல. ஜாக்கெட் நானும் ஒரு டைலர் ஒரு ஜாக்கெட்டை வெட்டி தைக்கவே இல்ல. மிஷின் வாங்க உடனே சபதம் போட்டேன். இந்த அடுத்த டைம் அம்மா பார்க்கும்போது நான் பிளவுஸ் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் தச்சு வைக்கல. மிஷின் அப்படியே தூங்குது. என்னப்பா 5 ஸ்டாராப்பா? நல்லா இருக்குதா? சரி சரி. பூ கட்டி எடுத்துக்கிறாங்க. நான் சாமிக்கு போட்டோக்கெல்லாம் போட்டு நான் 50 ரூபாய் வாங்கினேன். அப்படியா? இது பரவாயில்ல. புண்ணு எல்லாமே சரியாயிடுச்சு. வடுவே மறைஞ்சிச்சு. எல்லாம் மறைஞ்சிச்சு அவ்வளவுதான். பரவாயில்ல இப்ப நல்லா இருக்கு. இப்ப ஃபேஸே இப்பதான் கொஞ்சம் பிரைட்டா இருக்காத்த. வெயில்ல வந்ததுனால கொஞ்சம் வேர்க்குது. இப்போ ஒரு ஆள் பிரைட்டா இருக்கு. அப்ப இருக்கும்போது வந்து நோயாளி மாதிரி இருந்தாங்க. இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு வாரம் இங்க இருந்தாங்க, ஒரு வாரம் வீட்டுல போயிருந்தாங்க. மறுபடியும் சுகர் டெஸ்ட் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு மாத்திரையே கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஊசி கண்டினியூ பண்ணலாமா பாக்குறதுக்காக தான் பாத்தீங்கன்னா அம்மா வந்திருக்காங்க. மாத்திரை தான் ஊசிலாம் வேணாமா? மாத்திரை தான் ஊசி வேணாமா? டாக்டர் தான் முடிவு பண்ணாத. ஊசி தான் போடுவாங்க. செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளவு இருக்குன்னு. இருக்கும். ஏய் ஜாலி தான். ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு. நான் செய்தா அம்மா அதுலயே சமைச்சு முடிச்சிடலாம்னு பார்த்தேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மணி 2 மணி செய்தா. ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சாரு? மணி 2 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 தானே ஆகுது. 12:30 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்ச செய்தா நீ? இல்ல 12:30 மணி. 12:30 1:30 1.5 மணி நேரம் ஆகுது. இல்ல பேபி. ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் பொரியல், கோவக்காய் வறுவல். என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சாம்பார் கோவக்காய் வறுவல், இந்த பக்கம் முட்டைகோஸ் பொரியல். சூப்பர். இதுதான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வச்சு வச்சிருக்கேன். சண்டே வந்து சண்டே ஸ்பெஷல். புரட்டாசி மாசம் சண்டே ஸ்பெஷல். பாருங்க அவ்வளவுதான். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே. என்னம்மா என்ன ஜெயிச்சிட்டா? சாப்பிடலாமா? ஆயாக்கு ஊவா கொடுத்த. நீ ஆயா ஊவா சாப்பிட்டாங்களான்னு கேட்டியா? ஆயா வேணும். சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆயா வீட்டுல வந்து கூட்டி வச்சுட்டு நம்ம மட்டும் பீச்சு போலாம் அப்படின்றாரு. இப்ப வந்து ஆயா வேணும்ன்றாரு. சாக்லேட் பார்த்து ஆயா வேணுமாடி? சாக்லேட் பார்த்தல எதுக்கு பார்த்தாலுமே ஆயா வேணும். போன்ல மட்டும் கோவமா இருப்பாரு. சரி வாமா சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி பண்ணு. அம்மாக்கு சுகர் டெஸ்ட் எடுத்து பாக்குமா? ஒரு வாரம் ஆகுது சுகர் டெஸ்ட். ஆமா நம்ம எடுக்கவே இல்ல. இருந்தாங்களா இல்லையா தெரியல. ஒழுங்கா சாப்பிடலாம். ஒழுங்கா சாப்பிட்டியாமா? எடுத்துடலாமா? சரி டெஸ்ட் பண்ணிடுவோம். வேணாமா?
இது உனக்கு வலிக்குதா? ஈஸியா தான் இருக்கும். இங்க பாரு சில்லு சில்லு எல்லாம் வரல. ஊசி குத்தம் தான். எல்லாம் ஆமா அதான் ஊசி குத்தது தான். இதெல்லாம் நான் குத்தம் தான் இருக்காதுமா. ஏன்னா ஆஸ்பத்திரியில குத்து அவங்க ஊசி வச்சு குத்துனாங்க. இது வந்து சின்னதா இருக்கும். இதெல்லாம் குத்துனா அவ்வளவு தூரம் வராது. மொத்தம் 2 வாரமா சுகர் டெஸ்ட் பார்த்துட்டே இருந்தாங்க ரெகுலரா. அதுவும் ஒரு நாளைக்கு 3 வேளை. காலைல சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அப்புறம் வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லிட்டு அதனால ஒரு கைப்புறம் கேருது. சரி இப்போ ஒரு டெஸ்ட்டை போட்டுருவோம். இந்தா குத்தனை வரலே குத்திங்க கிடக்குன்னா அதனால இந்த வரல இருந்தாலும் வலிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா சுகர் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. ரத்தமே வரணும். 2 கொடுக்குறேன். இன்னும்ப்பா சுகர் கண்ட்ரோல்ல இருந்துச்சு போல இது. 84 தான் இருக்குது அம்மா. காலைல என்ன சாப்பிட்டா? சம்பா கோதுமை ரவையா? வேற லெவலுமா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 84 தான் இருக்கு சுகர். நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் கூட ஒரு 200 100 இருக்குன்னு நினைச்சேன். சூப்பர்மா. ரொம்ப கம்மி. கரெக்டா இருக்கும். ஓரளவு கரெக்ட் தான். லோ சுகர் கிடையாது இல்ல இது? சுகர் கம்மி தான். ஆனா லோ சுகர் கிடையாது. ஆனா 120க்குள்ள இருக்கணும் சரிங்களா? ஆமா 84 தானே இருக்கு. சாப்பிட்டாக்கா வருமா? சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டு ஒரு 84 இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அத்த. பரவாயில்ல. அந்த சாக்லேட் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இப்போதானே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே லஞ்ச் 2 மணிக்கு. அத்தை வந்த பிறகு எல்லாரும் சாப்பிட போகிறோம். பாத்தியா வெஜிடபிள் வெஜ்ஜி சாப்பிட்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா வகை வகையாக சாப்பிட முடியுங்க. பாரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன். சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு சுகர் டெஸ்ட் பார்த்தோம். 147 தான் இருக்கு. பரவாயில்லையப்பா. ஆமா எவ்வளவு 328 இருந்தது நம்ம ஊர்ல பாக்கும்போது. 400 கிட்ட இருந்தது பேபி. இப்போ பரவாயில்ல, எல்லாமே குறைஞ்சிச்சுமா. சூப்பர். கண்ட்ரோலா சுகர் வந்து கண்ட்ரோலா வச்சிராங்க. நாளைக்கு போய் நம்ம பிளட் டெஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் பிளட்ல எடுத்து பாப்போம். ஆமா ஆமா இருக்கா சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காலையிலே போய் செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 7 மணியா 7 மணிக்கெலாம் சுகர் டெஸ்ட் எடுக்க கிளம்பியிருக்காங்க அம்மா சாப்பிடாம. நீங்கள் போய் வரதுக்குள்ளே நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். ஓகே? காலையில் இப்போ இருக்குமா பேபி? இப்போ இருக்கும்ல இங்கே? செம மழை ஃப்ரெண்ட்ஸ். நைட்லாம் இங்கே பாருங்கள் மழை வரது. காலைல தூங்கி வச்சு வந்து பார்த்து இதை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேனே மழை பெய்யறதே. நீங்கள் தண்ணி நிற்கிறத பார்த்து என்ன குளிர்தா? பை போய் 1/2 மணி நேரத்தில் வர போறீங்க. சரிங்களா? நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு எப்பயே வந்துட்டோம். இங்க பார் சூப்பரான கிச்சடி. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பா கோதுமை கிச்சடி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஜெஷிதாக்கு இங்க பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி போட்டிருக்கா. சுடுதண்ணி தான் குடிக்கணும். ஏன்னா மழை பெய்யுது இல்ல, சில்லுன்னு இருக்கு. இரும்புல ஒரு மாதிரி வந்து இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணி போட்டிருக்கேன். ஜெஷிதா பால் குடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். என்னம்மா வாங்க வாத்து மாரி வச்சுக்கிறேன். பாரு செல்லம் கொஞ்சம் அம்மா பால் இப்படின்றாரு. செல்லம் சொல்லு என்ன வேணும் பாப்பாக்கு? இது வர இது ஸ்டைலா? பால் ரெடி ஆயிடுச்சு. பால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஆத்தி தரேன். ஓகே அம்மா சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சுகர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ சாப்பிட்டு 2 மணி நேரங்க அப்புறம் பிளட் டெஸ்ட் வந்து போய் மறுபடியும் கொடுக்கணும். ஸோ இதை பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லைன்றதே. ஆமா நான் சப்பாத்தி செய்ய போறேன்னா ஜெஷிதாக்கு இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலான்னு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல பாப்பா பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். சப்பாத்தி தான் அடிக்கடி சாப்பிட்றேன். நைட்டுமே சப்பாத்தி தான் செஞ்சேன். அவன் சப்பாத்தி சாப்பிட இல்லை தோசை சாப்பிட்டா. சப்பாத்தி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்துட்டா போல இருக்கு சங்கீதா சப்பாத்தி சாப்பிட்டு. சப்பாத்திலாம் நல்லா தான் இருக்கும். வெரைட்டியா வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன முந்திரி எல்லாம் போட்டுருக்கு போல இருக்க. வெஜிடபிள் பிரியாணி இல்ல, நல்லா முந்திரி போட்டுருக்கேன். சரி ஓகே ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிளா
அரிசியே இல்ல எல்லாருக்குலாம் செய்யல, ஜெசிகாக்கு மட்டும் தான் இவ்வளவு அரிசி தான் இருந்து ஒரு டம்ளரு. ஒரு டம்ளர் அரிசியில செய்யறப்பா. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சின்னதா ஒரு கேரட், ஒன்னு பீன்ஸ், காய்கறி நிறைய போட்டு செய்யலாம். ஆமா ஆமா. ஏன்னா சப்பாத்தி செய்யும் போது நான் சக்கரை தான் கொடுத்து அனுப்புறேன், வேற ஏதாவது குழம்பு கொடுத்தா அவள் சாப்பிடவே மாட்டா. அப்பப்போ சக்கரை அவளுக்கு ஆட் பண்ணா அது நல்லது இல்லைல்ல. அது ஸ்கூலுக்கு வேற கொடுத்து அனுப்புறோம். சரி ஹெல்த்தியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ சாப்பாடே செய்யற. இதுக்கப்புறம் சப்பாத்தினா வீட்டுல தான், ஸ்கூலுக்கு கிடையாது. அப்படியே ஏதாவது குருமாலாம் செஞ்சு கொடுத்தாச்சா பரவாயில்ல, சுண்டல் லவச்சு முன்னாடியே பிளான் பண்ணி செய்யணும்ல. ஆமா, இன்னைக்கு நான் சப்பாத்தி செய்யணும், இன்னைக்கு காலைல டிஃபன் பண்ணணும்னு எந்த பிளானுமே கிடையாது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து அந்த கிச்சடி செய்ய போறேன்னு பிளான் பண்ணிட்டேன். நமக்கு வந்து இங்க பார் ஒரு குண்டான் பழைய சாப்பாடு இருக்கு. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல பழசோறு தான் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து ஆக்குன கஞ்சி, பழைய சோறு. பழைய சோறு ஐஸ் பிரியாணி. பேபி அது ஐஸ் பிரியாணி, நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ஜெசிகாக்கு. சரி மதியத்துக்கு அதுக்கப்புறம் பொறுமையா நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம். சொரக்காலாம் இருக்கு, ஏதாவது பொறுமையா சொரக்காய் வச்சு செஞ்சுக்கலாம். ஆமா, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு நான் காட்டுறேன். ஜெசிகா அவருக்கு கட்டி குளிக்க வச்சுட்டு அழகா அவருக்கு மேக்கப் போடுங்க. ஓகே ஓகே. நீங்க பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சைடு கிழங்கு வந்துட்டு இருக்கு, சக்கரவள்ளி கிழங்கு. சூப்பர். உப்பு மேலே போட்டேன், வெள்ளை வெள்ளையா இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரவள்ளி கிழங்கு அவன் சாப்பிட மாட்டான், ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா சக்கரவள்ளி கிழங்கு கொடுப்போம், அதான் ரொம்ப நல்லது குழந்தைங்க உடம்புக்கு நல்லது. சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தா சப்பாத்தி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். சக்கரவள்ளி கிழங்கு மசிச்சு சப்பாத்தி மாவு போட்டு சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது வரைக்கும் நம்ம இங்கேயே செஞ்சு கொடுத்து ட்ரையல் பார்க்கவே இல்லை. ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க, சாப்பிடாம போனா பசினியா கிடப்போம்ல. வேணாம், ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது புது புது ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி அவன் சாப்பிடறான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்க்கணும். அதெல்லாம் அவரோட லஞ்ச் பாக்ஸ் வந்து என்னென்ன நான் ஆட் பண்ணிருக்கேன்னு பார்த்தேன்னா ஒண்ணும் கிடையாது. கேரட் சாதம், முட்டை சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் வந்து மினி இட்லி வந்து செஞ்சு கொடுத்தாங்க, பொடி இட்லி. அதை சாப்பிடல சரியா. அவங்கதான் 7 ஐட்டம் தான் மாத்தி மாத்தி ரிப்பீட் மோட்ல போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த தேங்காய் பால் சாதம் செஞ்சா சூப்பரா சாப்பிடுவோம். அது இன்னைக்கு தேங்காய் வீட்டுல இல்லைன்றதுனால தான் வெஜிடபிள் நான் செய்யறேன். இல்லைன்னா தேங்காய் பால் சாதமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். காய்கறி இல்லாம தேங்காய் பால் சாதம் சூப்பரா நைஸ் ஆகும். ஓட்டாட்டுங்க, சைக்கிள் ஓட்டுங்க. சசிதா சைக்கிள் ஓட்ட கத்துக்கினாரு, சேட்டை தாங்கல ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே ரவுண்ட் அடிக்கிறாரு, ஒரே இடத்துல ரவுண்டு. வெளியில ரோடு போட்டா சூப்பரா வெளில ஓட்டலாம். பேபி நல்லா ஓட்ட கத்துக்கணும், முன்னாடியை விட இப்ப நல்லா ஓட்டுறான். வளர வளர குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆவாங்க. ஆமா, இவர் வந்து என்ன பண்றாரு, இப்பதான் அம்மா ஊட்டி விடுமா, அம்மா ஊட்டி விடுமான்னு கேட்டுக்கிறாரு. எப்பயுமே சாப்பாடு போட்டு அவளே சாப்பிடுவா. இப்ப ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுல இருந்து அங்க ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்களா, அத பாத்துட்டு வந்து கேக்குறாரு, ஊட்டி விடுமான்றாரு. சைக்கிள் ஓட்டினே சாப்பிடுறாரு. அவ்வளவுதான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். சோ இதான் லஞ்சுக்கும் பேக் பண்ணிருக்கேன். அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டேன். ஓகே, நல்லா இருக்காமா அம்மா செஞ்ச பிரியாணி? எப்படிமா இருக்கு பிரியாணியா? நல்லா இருக்கா சொல்ல. நல்லா இருக்கு. பச்சை கலர் போட்டேன். பச்சை கலர் போட்டதா பச்சை கேட்ட இதாண்டி பச்சை. என்ன வேணும்? ஆரஞ்சு. ஆரஞ்சு கலர் வேணுமா? சரி சரி. அதாஞ்சி கலர் வேணும். 2 கலர் பேசுவாரு, 2 குரல்ல பேசுவாரு. 2 குரல்ல பேசுறேன் ஜெசிகா. நீ மிமிக்ரி ஆர்டிஸ்டா? அதான் ஸ்கூல் கிளம்பியாச்சு. பை பை. ஆயாக்கு பாய் சொல்லு, ஆயாக்கு பாய் சொல்லு. குட்கல். நாளைக்கு பீச்சுக்கு போலாமா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலாம். பேக் எடுக்காதே நீ போற பாரு. லஞ்ச் பேக் மறக்காம எடுத்துக்க. லஞ்ச் பேக் போன டைம் விட்டுட்டு போயிட்டாரு. சிவா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. ஒரு ஆளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எத்தனை பேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பேக் தூக்கின்னு வரதுக்கா? ஆமா. அவங்க தான் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஆசையா வராங்க. பாய் பாய் சொல்லு, ஆயாக்கு பாய் சொல்லு. மாத்தலாம் போல கட்டட போடுறேன். பாய் பாய் சொல்லு. ஆயாக்கு பாய் சொல்லு. பாய். அப்பா கூட ஸ்கூல் போறாளா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜெஷிதா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. அம்மா இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அடலாம் பிடிக்க மாட்டேன். யார் இருந்தாலுமே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டு நான் விளையாடுறேன், நாளைக்கு பீச் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கூல் போயிடுவாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். வாமா பாப்பா விட்டு சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீ அப்புறமா போயிட்டு வா. போயிடும்.